Welcome to Vidya Galaxy. Variety of greens, palak, sugar plant, Mannathakali keerai, Thoothuvalai, Mudakathan keerai. இப்படி நம்ம கேலக்சில கீரைகள் பத்தியும் பார்த்திருக்கோம். எல்லா கீரைகளின் சத்துக்களும் 63 மெடிசினல் யூசஸும் மொத்தமா தன்னோடு சேர்த்து வச்சிருக்கிற கீரை தான் அகத்தி கீரை. 63 benefits and nutritional values of all the greens, all packed in one. That is Agathi keerai in Tamil, Gaach-Munga in Hindi and hummingbird tree in English. இந்த கீரையை யார் சாப்பிடக்கூடாது, பொரியலா எப்படி செய்யலாம், மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் இப்ப பார்க்க போறோம். Here you know who should not eat these greens, its medicinal importance, how to cook in this video. These leaves are from my garden. First leaves நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. திக் பேஸ்ட் கடாய் சூடானதும் எண்ணெய் ஆட் பண்ணுங்க. எண்ணெய் சூடானவுடன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடித்ததும் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தாலும் ரொம்ப நல்லது, பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அதிகமான கால்சியம், அயர்ன், விட்டமின் ஏ போன்ற சத்துக்களும் இரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய சக்தியும் நிறைந்த கீரை தான் இந்த அகத்திக்கீரை. It is good for our bone strength and teeth strength as it has more calcium. எல்லாம் நல்லா சாட் ஆனதும் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கீரையை அதோட ஆட் பண்ணுங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. Its detoxifying effect purifies our blood and helps to fight against many diseases. தேவையான அளவு தண்ணீர் தெளித்து ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சிடுங்க. 7 to 10 மினிட்ஸ்ல கீரை நல்லா குக் ஆயிடும். லிட் ஓபன் பண்ணிட்டு குக் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க. குக் ஆயிருந்ததுன்னா தேவையான அளவு சால்ட் சேருங்க. கீரை குக் ஆகிற நேரத்துல தேவையான அளவு தேங்காவை திருவி வச்சுக்கோங்க. திருவி வச்சிருக்க தேங்காவை கிரேட்டட் கோகோனட் அதோட ஆட் பண்ணுங்க. தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. மாதத்தில் 2 முறை அல்லது வாரத்தில் 1 முறை தான் இந்த கீரையை எடுத்துக்கணும். It can be consumed monthly twice or once in a week or once in 10 days. சித்த ஆயுர்வேத மருந்துகள் எடுத்துக்கிறவங்க டாக்டர் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் தான் இந்த கீரையை தன்னோட உணவுல சேர்த்துக்கலாம். Those who are under Siddha treatment should take doctor's consultation before consuming this greens. அகத்திக்கீரை பொரியல் ரெடி. ஒயிட் ரைஸ், தால் இதோட சாப்பிடலாம், ரசத்தோட சாப்பிடலாம். நான் இங்க தோசையோட சாப்பிட்டுட்டு இருக்கேன். உங்க கிச்சன்ல இதை ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கேலக்சியனா மாறுங்க. தேங்க்யூ.